ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சப்ஜி ரெசிபி தான். சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சப்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா நான் ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, அதை போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போன அப்புறமா ஒரு வெங்காயம், 2 தக்காளி, அப்புறமா கேப்சிகம் நான் அரை கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா அதையும் அதில் போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, காரம் தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் ஏற்கனவே அரைச்சிருக்கிறதுனால காரம் தகுந்த மாதிரி காரப்பொடி, அப்புறம் அரை ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு சின்ன ஒரு 1/4 ஸ்பூன் இது மசாலா பொடி போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இப்போ நம்ம நல்லா ஒரு ஹாட் வாட்டர் நம்ம வச்சுட்டு நம்ம இதில் அந்த கிரேவியில் ஹாட் வாட்டர் விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். கொதி வந்த அப்புறமா நமக்கு இந்த உருளைக்கிழங்கு முதலே நான் இதில் 3-4 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி குக்கரில் அடியில் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சா போதும். அது நல்லா வெந்துடும், அதிகம் நமக்கு குழையாது. அப்போ இதில் போட்டுட்டு தேவையான உப்பும் போட்டுருவோம். உப்பும் போட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது கரண்ட்டு போயிடுது, அதனால தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இருட்டு அடைஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் இருக்குது இல்லையா, அது அப்படியே மேலே வந்துடும். நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல டேஸ்டியான ஒரு சப்ஜி இது முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறவாளுக்கு இந்த ஒரு சப்ஜி ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம கிரேவியாக இருக்கும்போதே நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கூட ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட தட்டை போட்டு மூடி வச்சாச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும். கடைசியில் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா சப்ஜி தயாராகிடும். தேங்க்யூ.